அவ்வளவு வெள்ளம் இல்லை வந்துச்சோ. ஓ அழியுமோ பெரிய வெங்காயம் 20 கரடி 20 ரூபா. இஞ்சி 1000 ரூபா. மாம்பழங்கள் இப்ப மல்லிவுங்க எவ்வளவு கருத்த குழம்பு போகுது? கருத்த குழம்பு 1 கிலோ 200 ரூபா. வைத்தாங்க 500. பாவக்கு 1000. இல்ல மழை கில்லியா அண்ணா வெட்டுற வேகத்தை பாருங்க, இந்த வாழை சீப்பு வெட்டுற வேகத்தை பாருங்க. டல்லுக்கு மேல டல். கத்திரிக்காய் 400 ரூபா. தக்காளி 300. 1.5 லட்சம் ரூபா மாங்காய்க்கு அழிஞ்சிட்டுது. லாக்குளம் ஒரு 50,000 ரூபா கிட்ட போயிட்டு எல்லாம் நீந்தி வாழையெல்லாம் இப்ப காத்துக்கெல்லாம் வடிச்சு முறிச்சல போட்டு முடிஞ்சு. லீக்ஸ் 250. பச்சைமிளகா 1000 ரூபா. கருமிளகா 1000. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப எங்க நிக்க மாட்டா ஜாழ்ப்பாணத்துல மருத்துவ நம்ம சந்தையில இது பாத்தீங்கன்னா பெங்காய் விலை பிறகு மரக்கறிகள் என்ன விலை கூடியிருக்கா எல்லா மரங்கள் எல்லாம் பாங்கோ காணிட்டு போலாம். என்ன செய்யணுமா மரக்கறியில் போகுது? எவ்வளவு கத்திரிக்காய்? இது தக்காளி பழம் 350. இது பைசா ஆட்டா கூட இஞ்சி வெங்காயம் பெரிய வெங்காயம் போவா என்ன 250 இருக்கு. போகணும்னா 2000 3000 சரி கடைசியா கேட்கிறோம். கொடுத்தால் என்ன விலை? இன்னைக்கு தான் எவ்வளவு? 1000 ரூபா. 1000 ரூபா காலமாயிரம் ரூபா. என்னது கண்டிப்பா வச்சோம்னா இந்த விலை அதான் மழைதான் காரணம். சரி அப்ப முன்னாத்துல முன்ன இப்ப போனது ஓட்டி எவ்வளவு போகுது? ஐயா வண்டிக்கான இல்லையா? பாத்தீங்கன்னா இதுல இந்த ஐயா வந்து மரவள்ளி கிழங்கு சொன்னீங்க. ஐயா மரவள்ளி கிழங்கு என்ன விலை? 150 ரூபா மரவள்ளி கிழங்கு. பெரிய வெங்காயம் 230. கரடி 20 ரூபா. இஞ்சி 1000 ரூபா. பூசணிக்காய் 110 ரூபா. இது இந்தியன் 280. கரடி 120. இது வெள்ளரி அவ்வளவு வெள்ளம் இல்லை வந்துச்சோ. ஓ அழியுமோ பாம்பு எல்லாம் போவாங்க கரவழி. இப்ப பொண்ணாங்க 15-20 இது விற்கும். இது அகத்து அகத்து 3 ரூபா 4 ரூபா. ஒரு எப்படி நாங்கள் விற்கிறோம். அப்படி பொன்னாங்கண்ணி பொன்னாங்காணி 3 ரூபா கொடுக்குறீங்க. இல்ல வேண்டுறீங்க. அதுவும் விலை ஐயா. மற்ற நேரம் நான் தான் சாப்பிடுவேன். நீங்கள் எல்லாம் சரி அம்மா. கொண்டு போறாங்க. ஆனா இந்த காலத்துல வட்டி அடிக்கணும். என்னதுக்கான வட்டி அடிக்கணும்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருமா. அதால வந்து ஆக இதான் அடிக்கலாம். என்ன சொல்லுது? மழை தொடர்ந்து இருக்கு. மழை என்ன மாதிரி வாழைக்குள்ள வியாபாரங்கள் போகுது? வாழைக்குள்ள வியாபாரங்கள் எல்லாம் வெள்ளம் எல்லாம் அள்ளி 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 வெள்ளங்கள் எல்லாம் வந்து கூறுது. இது சந்தை இல்லை. இது சந்தை இல்லை. இது வேறு ஏதோ இடம் வேறுங்க. இது சந்தை மாதிரி கிடக்குது. சரியா? வாழைக்குள்ளையில எல்லாம் விலை குறைஞ்சிட்டு விலை குறைஞ்சி மழைக்கு சனம் தின்னாது. என்ன போகுது? இதர என்ன போகுது? இதர தம்பி 35 ரூபா கிலோ. கதலி கதலி 20 ரூபா.
செவ்வாழை 200 ரூபா. அது அந்த கவெண்டிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கா? செவன்டிஸ் 30-40 செவன்டிஸ். பச்சை நாடா பச்சை நாடா இதுதான் சொல்றாங்க, செவண்டியை தான் பச்சை நாடான்னு சொல்றேன். அது எவ்வளவு போகுது? 30 ரூபா. 30 ரூபா போகுதோ? பின்ன அதை யார் தின்ற? இங்க யாரு சாப்பிடுவீங்க? நீ இங்க இதுகளுக்கு என்ன எப்படி போகுது விலை? ஒரு 5 150 ரூபா 200 ரூபா வைக்கணும். செவண்டி அப்படி இங்க போவா 25-30 ரூபா தான் செவண்டி. மற்றது வேற சொல்ல வாழைப்பழத்துக்கு விலை கூடாது. வாழையெல்லாம் இப்ப காத்துக்கெல்லாம் வலிக்கு முறிச்சல போட்டு முறிச்சு தள்ளி போடு. அதான் அப்படின்னா விலை கூட தானே, குறையாது. இது வேற. இப்ப தைப்பொங்கல் மட்டும் வரும் தம்பி. தைப்பொங்கல் மட்டும் இந்த முறிஞ்சதுகளெல்லாம் விட்டு விட்டு கஷ்டம் தானே, கூட்டக்காரருக்கு கஷ்டம் தம்பி. அப்போ அப்படியே பாருனதே அப்படியே விட்டுட்டு பிறகு தேவையான நேரம் வெட்டி கொண்டு வருவாங்க. பின்ன உடனே வெட்டி கொண்டு இஞ்சி அள்ளி சந்தையை பிறப்பிறாங்க. ஆடுகள் மாடுகளுக்கும் வெட்டி கொடுக்குறதா. என்னம்மா முதல் வியாபாரம் நடக்குது இல்லாட்டி டல்லோ? டல்லுக்கு மேல டல். சரி, மண்டடி கும்பிட்டு தான் கொடுக்கணும். அது சரி. ஐயா வேண்டி விற்கிறீங்களா? குழா வேண்டி விற்கிறதா? தோட்டக்காரர்கிட்ட வாங்கி விற்கிறேன், வழுக்க போட்டு விற்கிறது. விவசாய சந்தை. நாங்கள் நம்பி வந்து 22 வருஷம் 23 வருஷமா போச்சு. இப்போ கடையை ஒன்று தர சொல்லி எழுதி கொடுத்தேன். அது அவர் சொன்னேன் கேன்சல் பண்ணியாச்சுன்னு. நான் சொன்னேன் இங்கே மகரமாக அனுப்ப சொல்லி அந்த அப்ளிகேஷன் கேன்சர்ண்டா அதுதானே அங்கே போட்டு தான் என்ன 22 வருஷம் இல்ல வந்த வைக்க கடையாளியில் முந்தினாத்து வந்த வைக்கலாம் கடையாளி கொடுத்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் இதுக்குள்ள வந்து உராதி போட்டு நட்டது காசை கட்டி அவங்க வெண்டுடுறாங்க. எங்கள்கிட்ட காசு இல்லை, என்ன காசு இல்லை, நாங்களே என்ன செய்யறோம்? வந்து இந்த வாழைப்பழம் சொன்னா பின்னிக்கிறீங்களோ வாராங்களா அவங்கள்ட்ட? உங்களுக்கு என்ன, எங்களே எல்லாம் கன பேர் வருவாங்க தேடி கொடுக்குறது. நான் வாழை தோட்டம் செய்கிறே இல்லை. எனக்கு 2 பையங்கள், 2 பேரும் முதியவுமே இருக்கிறாங்க. ஒருவர் விதானியா இருக்கிறார், ஒருவர் அட்வொகேட் லோயர், கிரிமினல் லோயர். 2 பேரும் தான். இங்க சட்டக்கல்லூரியில படிச்ச, இங்க படிக்கல, கொழும்பு சட்டக்கல்லூரியில படிச்சு வந்திருக்கிறேன். இல்லை நாங்கள் என்ன குறைஞ்ச இதே வியாபாரம் என்னது நாங்க சும்மா இந்த ஒரு பொழுதுபோக்கு மாதிரி செய்கிறதோடைய இன்னும் மற்றும்படி இது உழைச்சி கொண்டு வீட்டை இதென்ன வேணும் சீவிக்க வேணுமென்று வாழைக்குலை வித்து தான் படிப்பிச்ச. பின்ன கடவுளத்தை வாழைக்குலை வித்து தான் சீவிச்ச நாங்க அதான் உள்ளதான் சொல்லணும். வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா. எப்படி உங்களுடைய ஜாதகம் எப்படி போய்? இப்ப வெள்ளம், பெங்கால் வெள்ளம் வந்தானே. வெள்ளம் வந்ததான வெள்ளத்துக்கு எல்லாம் நீந்திரம் குட்டியோட. என்ன மாதிரி மாம்பழங்கள் பதிலா போகுது? மாம்பழங்கள் இப்ப மலிவுங்க. எவ்வளவு கருத்தக்குழம்பு போகுது? கருத்தக்குழம்பு 1 கிலோ 200 ரூபா. கிலோ கணக்கெல்லாம் போயிடலாம், வந்து கிலோக்கு வந்துட்டு மறுபடி கிலோ கணக்கா தான் இருக்கிறேன். கணக்கா விற்கலாம். கணக்கா விற்க ஒரு பழத்துல 20 ரூபா 30 ரூபா வச்சு வச்சனாங்க. இப்ப கிலோ கணக்குல 1 கிலோ 20 ரூபா தானே வைக்கிறோம். கிலோ வாங்கினேன் தானே. அப்ப ஏன் இவ்வளவு வியாபாரமும் வியாபாரமாக இருக்கு? இவ்வளவு ரோட்டா நீட்டுக்கு கடை கிடக்குங்க, சந்தைக்குள்ள வரியினம் இல்ல. அந்த நஷ்டம் தான். வியாபாரம் இப்ப 500 600 ரூபா போகுது. 2000 3000 வித்தது இப்ப 500 ரூபா போகுது. சரியான இழப்பு எங்களுக்கு. உள்ளுக்கு வியாபாரம் இல்ல, சரியான கஷ்டம். மழைக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா மாங்காய்க்கு அழிஞ்சிட்டுது. லாக்குளம் ஒரு 50,000 ரூபா கிட்ட போயிட்டு எல்லாம் நீந்தி வீட்டுலயும் எடுத்து தானே வைக்கிறேன். வீட்டுல இருந்த மாங்காய் அடிச்சு வியாபாரம் பார்க்க எல்லாம் வெள்ளம் ஃபுல்லா, வீடு ஃபுல்லா வெள்ளம் நீந்தி இப்ப வேற இடத்துல இருந்திருக்கான்னு வந்திருக்கு. நாங்க மாணி கவுடி வீடு ஃபுல்லா வெள்ளம் தான். திடீரெண்டு விடியோளும் பேக்க பிராந்தியில நின்றதுக்கு அப்ப வீட்டுக்கு ஏறிட்டு. சின்ன வீடு தானே, எங்கடையும் வீட்டு திட்டம் தெரியல. அப்ப சின்ன வீடு தானே, அப்படியே ஃபுல்லா ஏறிட்டுது. இது மாதுளம்பழங்கள் போய் நல்ல போகுது. மாதுளம்பழங்கள் இது 3000 ரூபா.
இது ஆப்பிள் ஆப்பிள் வந்து 200 ரூபா முடியுது. 200 ரூபாய். அன்னாசி அன்னாசி கிலோ 400 ரூபா. ரேஞ்ச் ஆரஞ்சு 200 ரூபா. இது அம்பளம் இல்லையா? ஓ அம்பலம். அம்பளம் இல்லை. அம்பலம் கிலோ 300 ரூபா. பிளாட் பிளாட்டும் கிலோ 300 ரூபா. வெறும் மலிவு போட பிள்ளைகளுக்கு உடுப்பு இல்ல, சப்பாத்தி இல்ல, செருப்பு இல்ல, சட்டை இல்ல, சாமான் இல்ல, சட்டிவானை இல்ல, நே செத்துது, பூனை செத்துது, ஆடு செத்துது, கோழி செத்துது, எவ்வளவு இழந்து நிக்கிறோம். சங்கம் உண்டு இல்லையா? இதுதான் இது பிரதேசம் அந்த இடம். இங்க சந்தைக்குள்ள வெள்ளம் இல்ல, சந்தைக்குள்ள பெருசா இல்ல. சந்தைக்குள்ள நடந்த மாதிரியே நடந்தது. சாமான்கள் எல்லாம் அழுகிட்டது, வியாபாரம் செய்யலாம், ஜனம் வேற இல்ல. மாம்பழம் குளிர்கோணம் வாங்கி சாப்பிடாயினா கோயில் தினங்கள் இல்ல. கோயிலண்டா தான் எங்களுக்கு வியாபாரம், மற்றமில்ல வியாபாரங்கள் இல்ல. சாப்பாட்டுக்கார பெருசா வேற ஆயினா வெளியில ரோட்டிலேயே லைன்ல ரோட்டிலேயே வாங்கிட்டு போடுவோம். முள்ளுக்கு ரங்கி வேற ஆயினா எங்களுக்கு இந்த சந்தைக்கு மரக்கரைக்கு வாரவைக்கு மட்டும்தான் வியாபாரம். 10 மணி கூட சரி, பொழுது 7 மணி மட்டும் நிற்போம். அக்கா சப்பாப்பழம் என்ன விலை? சப்பாப்பழம் என்ன விலை? கொய்யா கிலோ 8. அண்ணா இது முள்ளங்கி என்ன? ஓ முள்ளங்கி முள்ளங்கி என்ன விலை? கிலோ 200 ரூபா. கிலோ 200 ரூபா. பீட்ரூட் கிலோ 250 ரூபா. கேரட்டு கிலோ 250 ரூபா. இது போஞ்சி கிலோ 400 ரூபா. வெங்காயம் 250 கிலோ. ஆனா அந்த இது வெள்ளத்தை போய் நம்ம விலையில கூடி இருக்கா? இப்ப வெள்ளம் வந்து பெங்கால் கொஞ்சம் கொஞ்சம் கூட தான். கூட அதுக்கு பேன ஓகே அண்ணா. சரி சரி. உங்களுக்கு என்ன பேர்? ராவி எவ்வளவு லஞ்சம் செய்றீங்க? நாங்களுக்கு ஒரு 10 வருஷம். 10 வருஷம். ஓகே சரி. எங்க அப்படி மரக்கறி சரியான விலையா இருக்கு பெல்லாடமும். வெள்ளை உங்களோட மரவள்ளிக்கிழங்கு 160 ரூபாய் கிலோ. பரவாயில்ல தானே கிலோ 160. ஆனா எல்லாரும் மரக்கறி அழுகிக்குது, மரவள்ளிக்கிழங்கு அழுகிட்டு கிடக்குதான் 160 பரவாயில்லை. இது பச்சை மிளகாய் எல்லாம் கூட விலை போகுது. இல்ல மழை கில்ல ஆனா கரெக்ட் போன மாதிரி 2000 இருக்காது. பரவாயில்ல 300 இருக்குது. மரக்கறி இருக்கா இல்லையோ? நீங்க மற்ற மரக்கறி போடல. பூசணிக்காய் ரெண்டு. அண்ணா கத்திரிக்காய் என்ன விலை போகுது இப்ப? கத்திரிக்காய் 550. பாத்தீங்க கத்திரிக்காய் வந்து 550 ரூபா போகுது இப்ப. அண்ணா வெண்டிக்காய் என்ன விலை? 250. வெண்டிக்காய் வந்து 250. பைத்தாங்க 500. பாவக்காய் 1000. கத்திரிக்காய் 400 ரூபா. தக்காளி 300. லீக்ஸ் 250. பச்சை மிளகாய் 1000 ரூபா. கருமிளகாய் 1000. உருளைக்கிழங்கு 240. கேரட் 300. வெண்டிக்காய் 200 ரூபா. தேசி பழம் 500. 550. 200 ரூபா. பூசணிக்காய் 80 ரூபா கிலோ. அண்ணா வெட்டுற வேகத்தை பாருங்க, இந்த வாழை சீப்பு வெட்டுற வேகத்தை பாருங்க, எவ்வளோ வேகமாக வெட்டுறேன்ட்டு. வீட்டுல படுத்துக்கிட்டு மழைக்காரன் வழிமாட்டத்துல ஒரு நாள் எங்களை போட்டு போறாரு. பாத்தீங்கன்னா வாழை குலையை ஏற்றினா வந்து இதுல வந்து கொஞ்சம் ஏற்ற முடியும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படியே குலையை வெட்டி போட்டு அதாவது சீப்பு சீப்பை ஏற்றுறது அது வந்து கொஸ்டலுக்கும் போகுதான். பாருங்க இந்த பெட்டிக்காய் வச்சு வாழை குலையை வச்சு பூவை போடுறது, சந்தன குச்சியை போட்டுவிட்டா சரியா பூவை போடுறது. இதுக்கெல்லாம் வந்து பழக்க வைக்கிறார்.